டிஆர்பி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் தியரியில் எந்த வைப்ரேஷனல் மோடு வந்துட்டு ராமன் ஆக்டிவ், எது வந்துட்டு ராமன் இன்ஆக்டிவ், இல்லைனா ஐஆர் ஆக்டிவ், என்ன ஐஆர் இன்ஆக்டிவ் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. பாருங்க, விச் வைப்ரேஷனல் மோட் இன் CO2 இஸ் ராமன் ஆக்டிவ் பட் ஐஆர் இன்ஆக்டிவாக இருக்குது. சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்கா, ஏசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்கா, பெண்டிங் மோட்ஸா, இல்லைனா ஆல் ஆஃப் த அபோவா. அப்போ இந்த CO2வில் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். இந்த சிமெட்ரிக் ஸ்ட்ரெச் ஆகும்போது அங்கே அந்த போலரைசபிலிட்டியில் சேஞ்சஸ் ஆகும். அப்படி சேஞ்சஸ் ஆச்சுன்னா அங்கே வந்துட்டு ராமன் ஆக்டிவாக இருக்கும். அப்போ இந்த சிமெட்ரிக் ஸ்ட்ரெச் ஆகும்போது அங்கே டைபோல் மூமெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்காது. இப்போ டைபோல் மூமெண்ட்டில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னாச்சுன்னா அங்கே ஐஆர் இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த CO2வில் அதாவது வைப்ரேஷனல் மோடு இன் CO2 சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்கில் தான் அங்கே அந்த போலரைசபிலிட்டியில் சேஞ்சஸ் இருக்கும். அப்படி இருந்தாலே இந்த ராமன் ஆக்டிவாக இருக்கும். ஐஆர் ஆக்டிவாக இருக்கணும்னா அங்கே வந்துட்டு அந்த டைபோல் மூமெண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கணும். அப்போ தான் ஐஆர் ஆக்டிவாக இருக்கும்.